இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்தின் பின்சக்கரங்கள் கழன்று ஓடியிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தரமகேஷ், இந்த விபத்து நடந்தது எப்படி? இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? தென்காசி மாவட்டத்திற்கு குற்றாலத்திற்கு மதுரையிலிருந்து அரசு பேருந்து இன்று காலை வந்துள்ளது. அந்த பேருந்தானது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இடைகால் பகுதியை தாண்டி அந்த பேருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேருந்தினுடைய கடைசி பகுதியில் பேருந்தில் முழுவதுமாக 50க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தில் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்த பேருந்து இடைகால் பகுதி, அதாவது இடைகாலுக்கு அருகே இடைகாலை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேருந்தில் கடைசி பின்பக்கம் உள்ள சக்கரத்தின் அச்சு முறிந்து சக்கரம் கலண்டு ஓடியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த வாகனமாக அப்படியே அந்த பகுதியிலே தரையில் இழுத்தவாறு சென்றுள்ளது. உடனடியாக பின்பகுதியில் இருந்த காலையில் பள்ளிக்கு வருவதற்கு அமர்ந்திருந்த 3 மாணவர்கள் உட்பட சுமார் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்து அந்த சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த வாகனத்தை அங்கிருந்து பராமரிப்பு இல்லாமல் பார்க்காமல் எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. குற்றாலத்திற்கு ஏற்கனவே இப்போது சீசன் காலம் என்பதால் மதுரை பகுதியிலிருந்து அதிகமான பயணிகள் வருவதுண்டு. இந்த நிலையில் இது போன்ற விபத்து என்பது தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியன். அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்தின் பின்சக்கரங்கள் கழன்று ஓடியிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தரமகேஷ், இந்த விபத்து நடந்தது எப்படி? இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? தென்காசி மாவட்டத்திற்கு குற்றாலத்திற்கு மதுரையிலிருந்து அரசு பேருந்து இன்று காலை வந்துள்ளது. அந்த பேருந்தானது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இடைகால் பகுதியை தாண்டி அந்த பேருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேருந்தினுடைய கடைசி பகுதியில் பேருந்தில் முழுவதுமாக 50க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தில் பயணம் செய்து வந்துள்ளனர். இந்த பேருந்து இடைகால் பகுதி, அதாவது இடைகாலுக்கு அருகே இடைகாலை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேருந்தில் கடைசி பின்பக்கம் உள்ள சக்கரத்தின் அச்சு முறிந்து சக்கரம் கலண்டு ஓடியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த வாகனமாக அப்படியே அந்த பகுதியிலே தரையில் இழுத்தவாறு சென்றுள்ளது. உடனடியாக பின்பகுதியில் இருந்த காலையில் பள்ளிக்கு வருவதற்கு அமர்ந்திருந்த 3 மாணவர்கள் உட்பட சுமார் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்து அந்த சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த வாகனத்தை அங்கிருந்து பராமரிப்பு இல்லாமல் பார்க்காமல் எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. குற்றாலத்திற்கு ஏற்கனவே இப்போது சீசன் காலம் என்பதால் மதுரை பகுதியிலிருந்து அதிகமான பயணிகள் வருவதுண்டு. இந்த நிலையில் இது போன்ற விபத்து என்பது தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியன். விவரங்களுக்கு நன்றி சுந்தரமகேஷ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.